ஹரி ஓம் மகா காளி. இன்று காலை பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய தொடர் தாக்குதல்கள் தொடரும் பட்சத்தில் இந்திய அரசு போராக அறிவிக்கும், போருக்கான ஆயத்தங்களில் இறங்கிவிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் பிறகான ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பு முனை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் இருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்று மதியம் 3:35 அளவில் பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடம் இருந்து இந்திய ராணுவ தலைமைக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அதைத் தொடர்ந்த உரையாடலில் இருதரப்பும் பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று மாலை 5 மணியிலிருந்து நீர், நிலம், ஆகாயம் 3 வழியிலும் நடந்து வந்த ராணுவ தாக்குதல்களை இருதரப்பும் அடியோடு நிறுத்துவதென்றும், இந்த தாக்குதல் நிறுத்தம் அது குறித்தான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 12ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் மறுபடியும் இருதரப்பு இராணுவ தலைமையகங்களும் இணைந்து பேசுவார்கள் என்றும், அது தொடர்பான அறிவிப்பை வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று அறிவித்திருக்கிறார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இருதரப்பிலும் நடைபெற்று வந்த தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் தீவிரவாதத்திற்கு எதிரான அடக்குமுறைகளை இந்திய அரசு ஒருபொழுதும் நிறுத்தாது என தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா தாக்குதல்களை தொடங்கும், ஆனால் அது போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை அடியேன் மிக தெளிவாக தொடக்கத்தில் கூறி, போர் வராது என தலைப்பிட்டு ஒரு வீடியோ பதிவை பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலையை ஒட்டிய இன்றைய நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது. ஹரி ஓம் மகா காளி.